ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். 2023 போய் 2024 வந்துருச்சு. நிறையான கசப்பான சம்பவங்களும் நடந்திருக்கலாம், மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடந்திருக்கலாம். கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு இந்த 2024ல் உங்களுக்கு குறையாத செல்வமும் நீண்ட ஆயுள், நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லா சிரிச்ச முகத்தோட 2024 வரவேற்றுக்கலாம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பராக தான் இருக்க போகுது. எல்லாருமே 2023 வந்து தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி தூக்கி போடாமல் அந்த 2023ஐயும் கூட கூப்பிட்டு ஒரு ரியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஓல்டு கேலண்டர் ரியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி கேலண்டர் தான். அதுலேயே வந்துட்டு இந்த ஒன் சைடு ஷீட் இருக்கும்ல, அந்த மாதிரி கேலண்டர் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மார்க் வந்து நான் பண்ணுறனோ இல்லையே, என் பொண்ணு தான் நிறைய மார்க் பண்ணி வைப்பாங்க. என்னன்னைக்கு லீவு, என்னன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, என்னன்னைக்கு ரிவிஷன் பண்ணும் அப்படின்னு என்னென்னமோ கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ் தான். எல்லாத்துமே கேலண்டர் அப்படின்றனாவே ஒரு மெமரிஸ் தான். இப்போ அந்த கேலண்டரை வந்து தூக்கி போடாமல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டி பேப்பராக வந்து மடித்து எடுத்துக்க போகிறோம். அதாவது உங்களால் எத்தனை ஃபோல்டு பண்ணி மடிக்க முடியுமோ அத்தனை ஃபோல்டு வந்து பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி உங்களுக்கு எந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த சைஸ்க்கு நான் வந்து நார்மலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் அந்த ஒன் சைடு பேப்பர் இருக்கிற மாதிரி லைனாக திருப்பினீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சென்டர் பீஸ். இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்விடேஷன் கார்டு, உங்ககிட்ட என்ன மாதிரி அட்டை இருக்கோ அந்த அட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்விடேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் இதை வந்து மேல் அட்டையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்விடேஷன் கார்டை அந்த மாதிரி மேலே வந்து அட்டை மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கேலண்டரில் நிறைய கேலண்டர் யூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னும் பார்ட் 2வும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு ஸ்டாப்லர் பின் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி 3 பின் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு நோட் வந்து ரெடி ஆகிடும். பேக் சைட்லேயும் இதே மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வராது. எக்ஸஸாக இருக்கிற இன்விடேஷன் கார்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக க்யூட்டான ஒரு நோட் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து உங்களோட கிச்சனில் வச்சிட்டிங்க அப்படின்னா கிராசரி லிஸ்ட் வந்து எழுதுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சேம் அதே பழைய கேலண்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஷீட்டை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை அழகாக வந்து உருட்டி விட போகிறோம். இந்த மாதிரி அழகாக வந்துட்டு உருட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து ரொம்ப டைட்டாக விட்டாமல் இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நமக்கு வந்து தேவைப்படும். இது மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாக போட்டு சுற்றாமல் அங்கங்கே இந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு வராத அளவுக்கு பார்த்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக ஒரு ஷூ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட புதுசாக எந்த ஷூ பாக்ஸுமே இல்லை. அதனால் பழைய ஏற்கனவே ஒரு ஆர்கனைசர் பண்ணியிருந்தவ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஷூ பாக்ஸ் மேலே நம்ம செஞ்சு வச்ச அந்த உருட்டி வச்ச கேலண்டர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 அதை அப்படியே ஹாஃபாக மடித்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு வைக்க போகிறோம். கரெக்டாக அளவு பார்த்துட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு அந்த இடத்துல இந்த மாதிரி கர்வ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே ஒரு சைடு வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை பீஸ் வந்து தேவைப்படுதோ அத்தனை பீஸையும் இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 பீஸ் வந்து வைக்க போகிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி 4 பீஸையும் அடுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பேங்கிள் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். இது நான் செய்கிறப்ப என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ இதில் உங்களோட குழந்தைங்களோட பேங்கிள் இல்லை வந்து பெரியவங்க எந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். உங்கள் பேங்கிள் நீங்கள் எப்படி அடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு அடுக்கிக்கோங்க. என்கிட்ட பேங்கிள்ஸ்லாம் நிறைய செட்டாலாம் இருக்காது. இந்த இப்போ கிராஃப்ட் செய்கிறதுக்காக ஏதாவது பேங்கிள்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். அதனால தான் ஒன்று தனித்தனியாக ஜோடி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். இந்த பேங்கிள் ஆர்கனைசர் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேங்கிள் ஆர்கனைசர் போடுங்க அக்கான்னு கேட்டிருந்தீங்க. சேம் இதே நீங்கள் சாரீ பாக்ஸில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் நான் வந்துட்டு சொல்கிறேன். இந்த நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, இந்த நியூ இயர்லேருந்து இதை செய்ய மாட்டேன்ப்பா, இந்த நியூ இயர்லேருந்து இனிமேல் இதை செய்வேன்ப்பா அப்படின்னு என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 3, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேலண்டர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் ஸ்ட்ரிப் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரிப்பை கூட தூக்கி போடாமல் அதை கூட நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏம்மா இது உனக்கே அநியாயமா இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. இருந்தாலும் சிறு துருமும் பல்குத்த உதவுன்றது சரியாக தான் இருக்கும் அப்படின்றத இந்த டிப்பை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பேப்பர் எக்ஸஸ் பேப்பர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ண போகிறோம். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. ஒரு 2 இழு இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் திருப்பினீங்க அப்படின்னா அது வந்து கட் பண்ணி வந்துடும்.
இப்போ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நியூ இயர்க்கு நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த ரெசல்யூஷனுமே எடுக்கக்கூடாது அப்படின்ற ரெசல்யூஷன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கண்டிப்பா எப்படியும் நான் ஃபாலோ பண்ண போறது கிடையாது. 2 நாள் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பண்ணணும். சரி நாளைக்கு அப்படியே போயிடும். ஆனா நீங்க என்ன எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த மாதிரி கதவு எடுத்துக்கோங்க. பாத்ரூம் டோர் இல்ல எந்த டோரா இருந்தாலும் ஓகே. இந்த மாரி டோர்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, பின்னாடி வந்து பேக் சைட்ல இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி முன் பக்கம் வந்து இந்த மாரி ஹூக் மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. இதில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்ரூம் டோர், கிச்சன் டோர், ஜன்னல் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆணி அடிக்கணும்னு தோணுதோ, அந்த இடத்துல இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது இன்னொரு பெனிஃபிட்டு. இதே மாதிரி இன்னொன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அந்த கதவு மேல வச்சுட்டு இது மாரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹூக் மாதிரி வளைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஹூக் வந்து ரெடி ஆயிடும். இத நீங்க க்ளோஸ் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது. டோர வந்து நீங்க தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பீரோல கூட ஹேங் பண்ணிக்கலாம். கிச்சன்ல வச்சீங்க அப்படின்னா, கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.